ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ எஸ்ஐக்கான ஒரு மெமோ வந்து ஒன்று பாஸ் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் டேட். ஸோ எக்ஸாம் டேட் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா 3rd or 4th வீக் ஆஃப் ஜூன் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப இயர்லியராகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இது மெமோ, இன்னும் அஃபிஷியலாக வெப்சைட்டில் வந்து இது இல்லை. இந்த மெமோ அனுப்பிச்சு ஸோ இந்த வீக்கில் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் எக்ஸாமுக்கு. ஸோ அந்த வென்யூலாம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் டீம்ஸ் வச்சு அதை நீங்கள் ஹெட் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு இவங்க பிளான் பண்ணி 3rd or 4th வீக் ஆஃப் ஜூனில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி. டேட்டு கூட பார்த்தீங்கன்னா 24th அன்னைக்கு தான் வந்து இது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெமோ பாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, 24th எனக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு. ஸோ இந்த மெமோ பாஸ் ஆன டேட் வந்து 24ஆம் தேதி ஏப்ரல் 24 தான் பாஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம இது ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸில் யோசிச்சு முடிவெடுக்கிற பட்சத்தில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, படிக்கணும். நல்ல இயர்லியராக வரப்போகிற ஒரு எக்ஸாமுக்கு நல்லபடியாக வெறி கொண்டு படிக்கணும். ஸோ வென்யூ ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ் முடிச்சுட்டாங்கன்னா, ஒன்ஸ் இந்த மெமோவில் சொன்னபடி இந்த டேட்டில் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஸோ இதை வந்து வெப்சைட்டில் வந்து அஃபிஷியலாக உங்கள் நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த டேட்டில் தான் உனக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது முன்னாடியும் பண்ணலாம், இல்லை நோட்டிஃபிகேஷன் எண்ட் ஆனதுக்கப்புறமும் பண்ணலாம். அப்ளிகேஷன் வந்து எண்ட் ஆனதுக்கப்புறமும் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னுட்டு. ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பயம் எங்களுக்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்குது. ஸோ பயத்தெல்லாம் வெளிக்காட்டாமல் படிங்க, நல்லா படிங்க, நல்லதை படிங்க, நிறைய தேடி படிங்க. ரொம்ப வளவலன்னு தேவையில்லாததெல்லாம் படிக்கிறத விட்டுட்டு தேவையுள்ளதை படிங்க. நிறைய விஷயத்த ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ ரிவிஷன் தான் மேக்ஸிமம் உன்னை காப்பாற்றும். மேக்ஸிமம் இப்போதைக்கு ரிவிஷன் பண்ணுற ஐடியாவை மட்டும் எடுத்துட்டோம். ஓகேங்களா, ஸோ இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ என்னைக்காக இருந்தாலும் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். அது ஜூனாக இருந்தால் என்ன, ஜூலையாக இருந்தாலும் ஆகஸ்ட்டாக இருந்தானே எழுதி தான் ஆகணும். ஸோ படிங்க, பார்த்துக்கலாம். ஸோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.